அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் பரசுராமர் தத்தாத்ரேயர்கிட்ட இந்த உலகம் பார்க்குறதுக்கு உண்மையின மாதிரி தான் தெரியறது, உண்மைன்னு நம்பும்படியாட்டு தான் இருக்குது. அப்போ அது அப்படி தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த உலகம் இல்லைங்கிறத நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் இது இருக்கிற ஒன்றே இல்லைன்னு நாம் எப்படி மறுக்கவும் முடியும்? அதே மாதிரி இதை அறிஞ்சிக்கிறதுக்கு புலன்கள் இல்லாமலும் அறிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் இதை எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற கேள்விகளை கேட்குறான். இந்த கேள்விகளை பரசுராமர் கேட்டதுனால தத்தாத்ரேயர் கண்டமலை ரகசியத்தை பற்றி ஒரு கதையாக அதை விளக்குறார். கண்டமலை அதிசயத்தையும் சொல்கிறார், பாவனா சக்தியினுடைய மகத்துவத்தை சொல்கிறார். பாவனைன்னா மனதினுடைய சங்கல்பம்தான் பாவனை அப்படின்னு சொல்கிறார். அந்த பாவனையே சித்தம் அச்சித்தம்னு சொல்லி ரெண்டு வகையாட்டு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறார். சித்தம்ங்கிறது வெளி விஷயத்தில் கலக்கப்படாத ஒரு பூரணமான ஒரு மனதினை கொண்டது. அதாவது தேவையே இல்லாத எண்ணங்களை எல்லாம் விலக்கி வச்சு ஒரே சிந்தனையிலேயே மனம் இருக்கிறது. அதாவது ஆத்ம சிந்தனையிலேயே மனம் இருக்கிறது சுத்த சங்கல்பம். இந்த சுத்த மனதையே தான் சித்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குறார். மற்ற விஷயங்களை பற்றி ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள், வாசனா, கற்பிதங்கள் இது எல்லாமே பதிவு பாவனைகளாட்டு இருக்குது. அது எல்லாமே அச்சித்தம்னு சொல்லி காட்டி கொடுக்குறார். இது அவ்வளவுமே சொன்னதுக்கு அப்புறமா பரசுராமா, சத்தியம்னு நீ பாவனை பண்ணுறது இந்த உலகமானது உனக்கு உண்மையாக தோன்றுவதற்கு காரணம் உன்னுடைய பாவனை தான். நீ அதை சத்தியம்னு பாவனை பண்ணுறதுனால உனக்கு இந்த உலகம் உண்மைன்னு தெரியறது. நீ இதை விசாரத்தின் மூலமாட்டுத்தான் அசத்தியம்ங்கிறத தெரிஞ்சு அதன் மூலமாட்டு உன்னுடைய சித்தத்தில் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த வாசனைகள்லாம் இருக்கு இல்லையா, சங்கல்பங்கள், அந்த எண்ணங்கள், கற்பிதங்கள், இதையெல்லாம் நிறைந்த அந்த ஒரு அறியாமையை அகற்றி அந்த சித்து தான் எல்லாமுமாட்டே இருக்குங்கிறத நீ அறிந்து கொண்டால் இந்த உலகம் உனக்கு உண்மையாக ஒருபோதும் தெரியாதுன்னு சொல்லி விளக்கி கொடுக்கிறார். இந்த தத்தகுருவினுடைய உபதேசங்களை கேட்டு தெளிவு பெற்றவனாக எண்ணங்களே இல்லாத ஒரு நிர்மல புத்தியினால் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறார் பரசுராமர். ஒரு தெளிவு அடைந்து இப்பொழுது அவரிடத்துல ஒரு தெளிவு இருக்குது. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது. மறுபடியும் சாஷ்டாங்கமான தன்னுடைய குருநாதரனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குறான். நீங்கள் இவ்வளவு நேரமாக கூறிய அரிய பொக்கிஷமான இந்த விளக்கங்களை எல்லாம் நான் அறிந்து ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா குருநாதர் உபதேசங்களை கொடுக்கிறார். உபதேசங்களை கொடுத்து அதற்கு நன்றி சொல்லும் விதமாட்டு நமஸ்காரம் பண்ணுறார். எல்லாம் சரிதான். ஆனால் நாம் என்ன உள்வாங்கிட்டு இருக்கிறோங்கிறத தெளிவுபடுத்தினா தானே அதனுடைய நாம் புரிதல் சரியானு தெரியும். இல்லைன்னா நம்மளுடைய புரிதல் எப்படி சரியானு தெரியும்? உபதேசம் கொடுத்தாச்சு, அப்போ அதனுடைய மூலமாட்டு நான் ஒரு தெளிவை அடைந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு மாணவன் சொல்லுவானே. ஆனால் எந்த விதமான தெளிவை அடைந்திருக்கிறான் அப்படிங்கிறது சொன்னாதானே தெரியும், இல்லாமல் எப்படி தெரியும் இல்லையா? அப்போது நான் என்ன மாதிரியான புரிதலில் நான் இருக்கிறேன், என்ன விதமான தெளிவை நான் அடைந்திருக்கிறேன், இதற்கு முன்னால் நான் எந்த தெளிவை அடைந்திருக்கவில்லையோ அதை நான் இப்பொழுது இந்த விதமாக தெரிந்து அறிந்து அதனை நான் தெளிவு பெற்று விட்டேங்கிறது சொன்னாதானே தெரியும். நன்றி சொல்கிறதுனால எப்படி அது நான் தெளிவாகி விட்டேன், எனக்கு புரிந்து விட்டது அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியாது. அப்போது மாணவனாட்டு இருந்தால் மட்டும் போராது, நல்ல அதிபுத்திசாலியாக இருக்கணும். அப்போ குருவினுடைய உபதேசங்களை குரு எந்த விதமான ஒரு மனோபோக்கில், அதாவது எந்த ஒரு உணர்வில் லயிச்சு அந்த ஒரு விஷயங்களை சொல்கிறாரோ
அதே உணர்வில் சிஷ்யனும் இருந்து அந்த விஷயங்களை கிரகிச்சா மட்டும்தான் சிஷ்யனுக்கு பலன், இல்லைன்னா இங்கே பலன் இல்லை. அப்போ இந்த நிலையை பரசுராமர் அனுபவபூர்வமாட்டு உணர்ந்திருக்கிறார். ஏன்னா இதை அனுபவமாட்டு தனக்கு வேற கதி இல்லைங்கிறத மனப்பூர்வமாட்டு நம்பி குருவுக்கிட்டக்க சாஷ்டாங்கமாக நம்ம நமஸ்காரம் பண்ணி சரணடைஞ்சா தவிர இதுக்கு வேற கதியே இல்லை. ஏன்னா மாயை அவ்வளவு வலிமை வாய்ந்தது. அதை கடக்கணும்னு உண்டுமானா குருவினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அப்போ குருவினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவைங்கிறதுனால குருவினுடைய நாமாவை சொல்லிண்டோ குருவினுடைய புகழை பாடிண்டோ உட்கார்ந்துருக்கிறதுனால மோட்ச சாட்சாத்காரங்கிறது கிடைக்காது, ஒரு காலம் கிடைக்காது. அப்போ நாம் என்ன செய்யணும்? குரு என்ன உபதேசங்களை சொல்லி இருக்கிறாரோ அந்த உபதேசங்கள் படி நாம் நடந்து காட்டணும். அப்போ நாம் நடந்து காட்டினா மட்டும் போராது, நாம் அதை நடந்துக்கும் பொழுது அந்த உபதேசங்களின் படி நாம் வாழும் பொழுது அந்த காலத்தில் நாம் என்ன விதமான போக்குகளில் போகிறோங்கிறதையும் நம்மளை நாமளே கவனிக்கணும். அப்போ நம்மளை நாமளே கவனிச்சுண்டு நாம் போகிறது சரி தப்புன்னு நமக்கு நாமே தீர்மானிச்சுண்டா மட்டும் போராது, அதையும் அப்பொழுது தேவையான குரு கிட்டக்க போய் எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில் நான் இந்த மாதிரியான ஒரு புரிதலில் நான் இருக்கிறேன், எனது இந்த புரிதல் சரியா தவறான்னு கேட்கணும். அதற்கு ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா எல்லாருமே குருநாதர்னு நினச்சா அதை என்ன நினைக்கிறாங்க, அவர் ஏதோ ஒரு மேலே ஒரு நிலையில் இருக்கிறார், நாம் ஒரு கீழே ஒரு நிலையில் இருக்கிறோம், நாம் எதையாவது ஒன்று பேசி ஒரு அபத்தமாட்டு ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இது எல்லாமே மனதினுடைய கற்பிதங்கள் தான். ஏன்னா எனக்கு பசிக்கிறதுங்கிறத நான் சொல்லியோ அல்லது சைகை மூலமாட்டோ வெளிப்படுத்தாத வரைக்கும் எனக்கு உணவுங்கிறது கிடைக்க போகிறதே கிடையாது. பசிக்கிறதுங்கிறது என்னுடைய உணர்வு. உங்களை பார்த்தா பசிக்கிறதுன்னு கேட்டானாக்கா சாப்பிட வரீங்களான்னு ஒருத்தர் கேட்டாலும் இவன் கேட்டு நான் என்ன போய் சாப்பிட்றதுன்னு ஒரு துணிச்சலில் உட்காந்துருந்தாருன்னு வைங்களேன், அப்போ எப்படி பசிங்கிறது போகும்? அப்போ இது ஒரு உணவு பசி சரியாக போச்சு. அப்போ இங்கே இது என்னது? அறிவு பசியாட்டு இருக்குது. அப்போ இந்த அறிவு பசிக்கு யார் பசிக்கிறதோ பசிக்கிறவன் கேள்விகளை கேட்டால் ஒழிய அதற்குண்டான மருந்து கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா இந்த உலகம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஓரொரு பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஆனால் நாம் அதன் மூலமாட்டு என்ன கற்றுன்னு இருக்கிறோம் தெரியாது. அப்போ பிரபஞ்சம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லை. அதனால் நான் அதை உதாசீனப்படுத்துகிறேன். எப்போ பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுக்க வரதை நான் உதாசீனப்படுத்துகிறேனோ அப்போ பிரபஞ்சம் என்ன செய்யும்? ஒரு அடி கொடுத்து எனக்கு ஒரு அனுபவ பாடத்தை நடத்தி கொடுத்து அந்த அனுபவம் மூலமாட்டாவது நான் ஒரு நல்ல கதிக்கு வரேனான்னு சொல்லிட்டு அது பண்ணும். அப்பமும் வரலைன்னு உண்டுமானால் சுக துக்கம்ங்க கூடியதுகளில் சிக்கி சீரழியட்டும்னு சொல்லி அது அதோ கதிக்கு விட்டுடும். அப்போது இந்த நியதியை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது அதனுடைய தெளிவு எனக்கிட்டக்க இருந்தால் மட்டும்தான், அதாவது ஒரு மாணவன் கிட்டக்க இருந்தால் மட்டும்தான் நான் இந்த விதமான புரிதலில் நான் இருக்கிறேன், என்னுடைய புரிதலில் தவறு ஏதும் இருந்தால் அதை திருத்தி கொடுங்கள்னு கேட்குறோம். கேட்டால் மட்டும்தான் தெளிவு கிடைக்கும், இல்லைன்னா தெளிவு பிறக்காது. இதை உணர்ந்திருக்கிறதுனால தான் அந்த பரசுராமர் இந்த கேள்வியை கேட்குறார். ஏன்னா இவ்வளவு நேரமாக நீங்கள் எனக்கு நிறைய உபதேசங்களை சொல்லி நிறைய விளக்கங்களை சொல்லி கொடுத்தீங்க கதைகள் மூலமாக. இதை அவ்வளவு கதைகள் மூலமாட்டு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததில் எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு தெளிவை அடைந்திருக்கிறேன். இப்போது என்னது? அறிவு மட்டும்தான் சத்தியம்,
அப்போ என்னால் எதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறேனோ, எதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேனோ, எதெல்லாம் என்னால் அறியப்படுபவைகளாட்டு இருக்கோ அது எல்லாமே கண்ணாடியில் தெரிகின்ற ஒரு பிம்பம் மாதிரி, அது எல்லாமே அசத்தியம்ங்கிறது புரிஞ்சுது. அந்த அறிவாகிய சக்தி இருக்காளே, அவள் என்ன பண்ணுறான்னா, எந்த விதமான துணையுமே இல்லாமல் தன்னுடைய முழு சுதந்திரத்தின் மூலமாக, தன்னுடைய பூரணத்துவத்தின் மூலமாக, தன்னில் தானாகவேயே இருந்து இந்த உலகமான சித்திரத்தை விளக்கும்படி செய்கிறாள். அவள் தான் விளக்குறாள். அவள் விளக்குறதுனால இங்கே நான் விளங்குகிறேன்னு சொல்லிடுறான். முடிஞ்சு போயிடுதா? அப்போ இது எல்லாம் நுண்ணிய அறிவினால், நுண்ணிய புத்தியை கொண்டு ஆராய்ந்தால் மட்டுமே தான் அறிய முடியுங்கிற உண்மையையும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இப்படி இந்த உன்னத உணர்வான அந்த ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அது பூரணமாட்டு இருக்குங்கிறதுனால அந்த ஒரு பூரணத்திற்கு வேறாட்டு இங்கு எதுவுமே இல்லை. இதுவும் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே சமயம் இப்படி அறியப்படுகின்ற ஒரு பொருளை எளிதாக அறிய முடிவதை போல, இப்போது எனக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் இருக்குது, நான் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட கூப்பிட்டு, டே இங்கே வாடா, இதில் ஒரு புஸ்தகம் இருக்குது பார்த்தியான்னு நான் கேட்டால், இதுதான் தெரியுமே, இது என்ன புதுசாட்டு சொல்கிறேன்னு கேட்பான். ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு இப்படி சொன்னான். அப்போ அதே மாதிரி இந்த அறிவுங்கிறது அனைத்தையும் அறியக்கூடியதாட்டு இருக்கு. இந்த அறிவு பொருளாகிய இந்த ஒரு அறிவை யாராலும் அறிய முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த ஒரு அறிவு தான் எல்லாமுமாட்டு இருக்கு. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியலையே. இந்த அறிவு தான் எல்லாம்ங்கிறத அறிஞ்சிக்க முடியாமல் இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இது எப்பொழுதுமே இருப்பதாகத்தான் இருக்குது. இப்போது குருவினுடைய உபதேசங்களை கேட்டதுனால எனக்கு அறிவு வந்துடுதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு உணர்வு எனக்குள்ளே எப்போதுமே இருக்குது. அது உபதேசங்களை கேட்டோ சாஸ்திரங்களை படித்தோ திடீரென்று மேலிருந்து ஒரு கற்பனைகள்லாம் இன்றைக்கி பண்ணுவாங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்துருங்க, மேலிருந்து ஒரு ஒளி உங்களுடைய சிரசில் ஊடுருவி அது உங்கள் மேலே பூராவுமே தழுவி அது கீழே அப்படியே பாயிற மாதிரி கற்பனை பண்ணிக்க சொல்லி ஒரு தியானத்தில் இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே நிறைய விதமான தியானங்கள், நிறைய முறைகளில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பாவனா அல்லது ஒரு கற்பிதங்களோடு தான் போகிறதே தவிர இது உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போகவே செய்யாது. அது நாளா வட்டத்தில் என்ன செய்யும்னா, ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு உள்ள சிக்கி வச்சு அதை விட்டு அதிலேருந்து வெளியில் வர முடியாதபடிக்கு நம்மளை லாக் பண்ணிடும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை. ஆனால் இப்படி அது அறியப்படக்கூடிய ஒரு பொருளாட்டு எப்பொழுதுமே இருந்தாலும் அந்த அறிவினுடைய இருப்பு உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ளாமல் வெறும் ஒரு உபதேசங்களை கேட்டோ அல்லது வெறும் ஒரு சாஸ்திர அறிவை கொண்டு ஒரு மோட்சத்தை நான் அடைஞ்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா இப்போ பரசுராமருக்கு ஒரு தெளிவு இருக்குது. இந்த அறிவை உணர்வு பூர்வமாகத்தான் உணர்ந்து அனுபவமாக்கி கொள்ள முடியும். இது அவரவர் அனுபவங்கிறது தெளிவாயிடுத்து. இந்த ஒரு தெளிவு அவருக்கு வந்ததுனால தான் இந்த ஒரு கேள்வியை கேட்க முடிகிறதே தவிர, இல்லை என்றால் உள்ளத்தில் இந்த ஒரு கேள்வி எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் அவரவர் அனுபவத்தில் உணர்ந்து தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் முக்தி அடைந்து விட்டேன், நான் மோட்ச சாட்சாத்காரத்தை தெரிந்து கொண்டு விட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் இந்தந்த விஷயங்களை நான் கற்றறிந்து இருக்கிறதுனால எனக்கு இந்த ஒரு நிலை எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது விசாரத்தினால் விசாரித்து அந்த ஒரு உண்மையை அறிந்து கொண்ட ஒரு ஞானிகள் கூட்டம் இருக்கே, அந்த கூட்டம் கூட உலக அரங்கில் என்ன பண்ணுறாங்க,
ஏதாவது ஒரு வெளியில் ஒரு விவகாரங்களில் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு உணர்வு பொருள், அந்த அறிவு எப்படி ஒரு நிர்விகல்ப அறிவாக அவங்களுக்கு எப்படி தோன்ற முடியும்? ஒருவேளை சுத்த அறிவாகவேயே அவர்களுக்கு தோன்றுமானால் அவங்களால எப்படி உலக விவகாரங்களில் ஈடுபட முடியும்? இப்போ முக்தியை அடைஞ்சிட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டா அங்கே அதுக்கு மேலே விவகாரம் இல்லை. அப்போ விவகாரம் செய்யறதாட்டு இருந்தால் அங்கே அது இல்லை. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா மோட்ச சாதனமானது ஒன்றேயான அந்த சுத்த அறிவு தான். அதன் பலனான மோட்சமும் ஒரே மாதிரியாட்டு இல்லையே. ஏன்னா உலகத்தில் மோட்சத்தை உணர்ந்த ஞானிகள் தங்களுக்கு பலவிதமான பேதங்களோடு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? ஏன்னா சிலர் என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரங்களில் கற்று அறிந்து அந்த சாஸ்திரங்களில் என்ன சொல்லி இருக்கிறதோ சொல்லி இருக்கிறபடி நின்று, அதாவது அதில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் என்ன பண்ணுறாங்க, பலவிதமான மார்க்கங்களை அனுசரித்து இதில் எனக்கு யோக மார்க்கம்தான் சரி, எனக்கு விசார மார்க்கம்தான் சரி, எப்பொழுதுமே நான் விசாரத்திலேயே இருக்கிறேன்னு உட்கார்றாங்க. சிலவங்க பக்தி மார்க்கத்தில் போயிடுறாங்க, உபாசனா மார்க்கத்தில் போயிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி பலவிதமான மார்க்கங்களை அனுசரித்து பலவிதமான தேவதைகளை ஆராதனை செய்கிறார்கள். இது ஒரு விதம். இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் வேற என்னுடைய செயலாவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போக்கில் தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையுமே அடக்கி சமாதியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தேகத்தை எல்லாம் இம்சை பண்ணுறாங்க. அதாவது தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு இந்திரியங்களுக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டு தவம் செய்கிறேன்ங்கக்கூடிய ஒரு பேர் வழியில் அவங்க ஏதோ ஒரு காரியங்களில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சீடர்கள் நான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறேன், நான் குருவாகி விட்டேன்னு அவங்களே பட்டயம் போட்டுக்கிறாங்க. நான் குருவாகி விட்டேன், ஆகையினால் நான் பாடம் நடத்துகிறேன்னு சொல்லி தன்னுடைய சீடர்கள் எல்லாத்தையுமே ஒரு கூட்டத்தை உக்காத்தி எடுத்து வச்சுட்டு அங்கே உட்காந்து குருகுல வாழ்க்கையை நடத்துகிறார்கள். சில ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, அரசாட்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு அரசியல் ஆட்சி செய்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே ஞானிகள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாலும் ஏன் இவர்களது செயல்கள் எல்லாவற்றிலுமே பேதங்கள் காணப்படுகிறது? அப்போ உண்மையை உணர்ந்த ஞான நிலையில் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லி ஏதாவது இருக்கா? ஏன்னா சுத்த அறிவே எல்லாமமாட்டு இருக்கிறதுங்கிறத அனுபவபூர்வமாட்டு உணர்ந்து கொண்டா மட்டும்தான் இது தெரியும். அப்போ சித்தத்தில் உள்ள பதிவுகளை இன்னொருத்தர் நீக்க முடியாது. என்னுடைய பதிவுகளில் என்னென்னலாம் இருக்கோ இருக்கிறத நான் தான் விலக்கி ஆகணும். அப்போ என்னை நான் அறிந்து கொள்வது தான் இங்கே முக்கியமே தவிர இன்னொருத்தர் என்னை அறிந்து கொண்டேன்னு சொல்லவே முடியாது. தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விதமாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களே. அப்போ மோட்சம் முக்தின்னு சொல்லக்கூடியது குருநாதரே நீங்கள் சொன்னதில் நான் என்ன புரிஞ்சிருக்கிறேன், அந்த அறிவு தான் சத்தியம், அந்த அறிவு தான் எல்லாமுமாட்டு இருக்குன்னு. ஆனால் அந்த அறிவு தான் எல்லாத்தையுமே விளங்க செய்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த உணர்வு பூர்வமாட்டு இருக்கிறத புரிஞ்சுக்காம இவங்க எல்லாருமே இந்தந்த மாதிரியான காரியங்களில் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களே. அப்போ உண்மையை உணர்ந்த இந்த ஞான நிலைன்னு சொல்கிறோமே, இந்த ஞான நிலையில் ஏற்றத்தாழ்வு வருமா? அப்படி ஏற்றத்தாழ்வு வருதுன்னு உண்டுமானால் நான் அதை எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ நான் இன்னமும் எதையாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு விட்டுருக்கேனாங்கிறது தானே அந்த இடத்துல கேள்வி வந்துடுது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். இந்த ஒரு கேள்வியை முன் வச்ச உடனேயே தத்தாத்ரேயருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு.
ஏன்னா அந்த பரமபதத்தை அடையக்கூடிய சாமர்த்தியம் நிறைஞ்சவனால மட்டுமே தான் இந்த ஒரு நுட்பமான அறிவால் நீ உன்னை விசாரித்து இப்படியான விஷயங்களை அறிய முன் வந்திருக்கிறாய். இல்லைன்னா இது கேட்கவே முடியாது. ஏன்னா நான் என்ன புரிஞ்சிருக்கிறேனோ புரிஞ்சிருக்கிறது. இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுத்து இன்றைக்கி எனக்கு ஒரு உபதேசம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம், அதோட முடிஞ்சுது. அடுத்த நாள் அடுத்த வகுப்பு நடக்கும், அதில் நான் தெரிஞ்சுக்கிறேன், முடிஞ்சு போயிடுது. இப்படி கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அதில் என்ன தெளிவை நான் அடைந்திருக்கிறேன், இது நான் தெளிவை அடைந்திருக்கிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேனே, அது சரியா அல்லது தவறா? அப்போ சரின்னா அடுத்தது நான் என்ன செய்யணும், தவறுன்னா அடுத்தது நான் இதை சரிப்படுத்திக்க என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது இந்த ஒரு நுட்பமான ஒரு நுண்ணிய புத்தி யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டுமே தான் இந்த மாதிரியான கேள்விகளை முன்வைத்து மேல்நிலைக்கு வர முடியும். ஏன்னா கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் பதில் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதாவது ஒருத்தன் இது எப்படி இருக்கும்னா, ஒருவன் கண்ணை மூடிண்டு உக்காந்துருக்கிறான். எதற்காக உட்கார்ந்துருக்கிறான்னா, இறைவனை காண வேண்டும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறான். இறைவனுடைய தரிசனத்தை பார்க்கணுன்னு உட்காந்துக்கிறான். அவன் மனதில் ஒரு விதமான கற்பனைகளை வச்சுன்னு இருக்கிறான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்குமே சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு ரூபம் கிருஷ்ண ரூபம்னு வச்சுக்குவோம், அல்லது ஒரு மகாவிஷ்ணுவினுடைய ரூபம். எப்படின்னா சங்கு சக்கரம் கதை இல்லையா, ஒரு பீதாம்பரம், ஒரு அங்கவஸ்திரம், இதெல்லாமே போட்டுண்டு ஒரு கௌஸ்துப மாலை எல்லாமே போட்டுண்டு அப்படி ஒரு காட்சியாட்டு இவன் கற்பனை வடிச்சுண்டு அவன் உக்காந்துக்கிறான். உக்காந்து அவன் எவ்வளவு நேரம் உக்காந்துட்டு இருந்தான்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு தியானம் கலைஞ்சிடுறது. கலைஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்குறான். முழிச்ச உடனேயே அவனுக்கு கண்ணு முன்னாடி ஒரு ஒரு தோட்டத்தை பார்க்குறான், அல்லது ஒரு அழகான ஒரு மலர்கள் நிறைந்த ஒரு பகுதியை பார்க்குறான். கண்ணில் அவனுடைய காட்சிக்கு படுறது. உடனே கண்ணில் அந்த ஒரு காட்சி பட்ட உடனேயே அவன் தீர்மானம் பண்ணுறான், நம்ம முன்னாடி இறைவனை நாம் பார்க்குறத விட்டுட்டு நாம் இந்த பூக்களை பார்க்குறோம் அப்படின்னு. அப்போ உடனே என்ன பண்ணிக்கிறான், திருப்பியும் கண்ணை மூடிண்டு அதே உருவத்தை தியானம் பண்ண உட்காடுறான். திருப்பியும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் போகிறது, கொஞ்சம் சின்னதாக ஒரு சலனம், ரொம்ப நேரம் ஆயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போ கண்ணை திறந்து பார்க்குறது ஒரு சின்ன குழந்தை அவன் முன்னாடி விளையாடின்னு இருக்கு. அந்த குழந்தை தன்னுக்கிட்டக்க வந்தால் தன்னுடைய தியானம் தடைப்பட்டு போயிடுமோ அப்படிங்கக்கூடியதில் உடனே இவன் திருப்பியும் என்ன பண்ணிக்கிறான்னா வேகமாக கண்ணை மூடிக்கிறான். திருப்பியும் அந்த மாதிரி கண்ணை மூடிண்டு உக்காந்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிஞ்சிருக்கும். அவனுடைய திருப்பியும் கண்ணை திறக்கிறான். அவனுடைய நண்பன் பேசுகிறான். என் நண்பன் தொந்தரவு பண்ணிட்டான்னு சொல்லி பழபடியும் கண்ணை மூடிக்கிறான். அவனுடைய அன்பான மனைவி உட்கார்றா. இவங்க எல்லாருமே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பழபடியும் கண்ணை மூடிக்கிறான். திரும்ப கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்த உடனே அவனுக்கு விருப்பப்பட்ட உணவு பதார்த்தங்கள் இல்லையா, உடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. திரும்பியும் அதை பார்த்து நம்ம அதுக்குள்ளே போயிடக்கூடாது, நாம் பகவானை தரிசனம் பண்ணுறது மட்டுமே தான் நம்மளுடைய லட்சியம்னு சொல்லி கண்ணை மூடிக்கிறான். திரும்பவும் கண்ணை அப்படியே மூடின்னு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறான். அப்புறமா கண்ணை திறந்து பார்த்தானாக்கா அவனுடைய எதிரி உட்காந்துருந்து திட்டுன்னு திட்டின்னு இருக்கிறான். ஐயோ, நாம் இறைவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாம் உட்காந்துருக்கும்போது இவன்கிட்டக்கேருந்து இவ்வளோ வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டியது இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பழபடியும் கண்ணை மூடின்னு அதே தியானத்தில் உட்காந்துட்டே இருக்கிறான். இப்போ இது என்னன்னா என்லெஸ். ஏன்னா இதை இப்படியே முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதில் சாமானியன் என்ன ஒரு புரிதலில் வருவான்னா, நான் இறைவனை நினைத்து நான் தியானத்தில் உட்கார்றேன். ஆனால் கண்ணை மூடிண்டு நான் உட்காரும் பொழுது அந்த இறை ரூபம் எனக்கு தெரிகிறது.
ஆனால் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த இறை ரூபம் எனக்கு தெரியல. அப்போ ஒவ்வொருத்தரும் இவன் ஏற்கனவேயே என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறான், தியானத்தில் நாம் இறைவனே நாம் தரிசனம் பண்ணலாம். ஏன்னா கதைகள் எல்லாமே நிறைய படிக்கிறான் இல்லையா. அவன் கண்ணை முடிந்து ரொம்ப நாளாக உட்காந்துருந்து தவம் பண்ணும் பொழுது இறைவன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்டதுனால இதுதான் உண்மைன்னு நம்பி இவன் அப்படியே உட்காந்துருக்கிறான், போயிட்டே இருக்கு. இப்போ இதில் உண்மையான தெளிவை அடைய விரும்பக்கூடியவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான தனக்கு காட்சிகள் தெரிகிறதுங்கிறத புத்தியை கொண்டு ஆராய்ச்சி பண்ணினா விளங்கும். ஏன்னா அந்த பூக்களாட்டு வரதும் இறைவன் தான். முதல்ல நேச்சராட்டு பார்த்தான். நீ இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. உடனே என்ன பண்ணினா, இவனுக்கு பிடித்தமான விஷயங்களாட்டு பார்த்தான், முடியலை. ஒரு சின்ன ஒரு குழந்தை ரூபத்தில் பார்த்தா முடியலை. இவனால் ஐடென்டிட்டி பண்ண முடியலை அது இறைவன்னு. இப்படியே ஒன்றொன்னா போய் கடைசி என்னாய் போயிடுச்சு, நண்பனாட்டு பார்த்தான், அன்பான மனைவியாட்டு பார்த்தான், குழந்தைகளாட்டு பார்த்தான், இவனுக்கு பிடித்தமான பொருள்களாட்டு பார்த்தான், ஒன்றுமே முடியலை. கடைசி என்னாய் போயிடுது, இவனுக்கு பிடிக்காதவைகளில் வெளிப்பட ஆரம்பித்த உடனேயே தன்னை தானே நொந்துக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு இருந்தும் எனக்கு கிடைக்கலையேன்னு. அப்போது என்னுடைய புரிதல் இந்த இடத்துல சரியா தப்பாங்கிறத குரு கிட்டக்கு போய் என்ன காரணத்துக்காக வேண்டிப்பா நீ உட்கார்ந்த, நான் இப்படி இறைவனை பார்க்க வேண்டும்னு நான் உட்கார்ந்தேன்னு சொல்லும்போது அந்த குருவானவர் நீ அற்புதமாக நீ தியானம் பண்ணி நீ இறைவனைத்தான் தரிசனம் பண்ணினாய். அங்கே நீ உன்னுடைய மனைவி, அது பூக்கள், உன்னுடைய விரோதி, உன்னுடைய நண்பன், இது எல்லாமே நீ சொல்றியே, இது எல்லாமே வெறும்ன ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனால் அந்த உருவத்தில் வந்தது அந்த இறைவன் தான் காட்டி கொடுத்துருவாரு. அப்போ இங்கே நான் செய்ய வேண்டியது என்ன, என்னுடைய புரிதலை நான் அங்கே கேட்டு என்ன நான் சரி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இது உண்மையான உத்தம குருவை நாடாமல் என்னுடைய மனம் சார்ந்த ஒரு குருவை கிட்டக்க நான் போனேன்னு உண்டுமான அந்த குரு என்ன சொல்லுவார், உன்னுடைய தியானம் கை கொடுவதற்கு உனக்கிட்டக்க வைராகியம் இல்லை. அப்போ நீ இன்னும் அதுக்கு இன்னும் தனியாட்டு பக்குவப்பட்டு வரல. அதனால் நீ இன்னும் உன்னை பக்குவப்படுத்துவதற்கு நீ இன்னமும் பல காலம் ஆகும்னு சொல்லி அனுப்பி வச்சுருவார். முடிஞ்சு போயிடுச்சா. ஆனால் உத்தம குரு என்ன சொல்கிறாரு, நீ பார்த்தது அத்தனையுமேயே இறைவனே தான், இறைவனை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து இவனுக்கு ஒரு தெளிவை கொடுத்து நீ இறைவனைத்தான் பார்த்த அப்படின்னு சொன்ன உடனேயே இவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்போ நான் உண்மைக்குமே இறைவனைத்தான் பார்த்தேனான்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா, ஏன்னா இறைவனுக்கு உருவம்ங்கிறதே கிடையாது, எல்லாமும் மாட்டே அவன் தான் இருக்கிறான். அதனால் நீ ஒரு உருவத்தில் கற்பனை பண்ணும்போது இறைவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக அறிவு அதுவே எல்லாமும் மாட்டு விளங்குகிறதுங்கும்போது நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்துக்குள்ளே நீ உட்காந்துக்கிற இல்லையா, அது தப்புங்கிறத காட்டி கொடுக்குறார். அப்படி காட்டி கொடுக்கும்போது மட்டும்தான் அவன் அடுத்த மேல்நிலைக்கு வர முடியும், இல்லைன்னா கீழவே உட்காந்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி தான் இங்கே இந்த விதமான ஒரு ஒரு பரசுராமனுடைய அந்த ஒரு புத்தி விசாரமான ஒரு புத்தி, அந்த புத்தியினால் அவன் தீர விசாரித்ததுனால மட்டுமே தான் இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சுது. அதனால் பரசுராமா எனக்கு உன்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஆயிடுது, நீ இன்னமும் நல்ல முன்னேறிண்டே வந்துட்டே இருக்கிற. ஏன்னா உன்னுடைய நிலை உன்னுடைய வளர்ச்சி எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி பாராட்டுறார். இதுக்கு உனக்கு அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால மட்டுமே தான் உன்னுடைய ஹிருதயத்தில் இந்த மாதிரியான சத்து விஷயங்களை பற்றியான விசாரணையே உண்டாக்க முடியும். ஆத்ம தேவதை சந்தோஷப்படுவாளே ஆனால் நல்ல ஆலோசனைகளும் தினமும் முமுட்சுக்களுக்கு விருத்தியை செய்து கொண்டே தான் இருப்பா. இப்போ நீ இவ்வளவு நேரமாக கேட்டியே உலகத்தில் பல பேர் பலவிதமாட்டி இருக்கிறான்னு, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான்ப்பா. ஆனால் ஒரு விஷயம், என்ன நீ இவ்வளவு நேரமாக அந்த ஒரு அறிவுன்னு நீ சொல்லின்னு இருக்க இல்லையா, ஆனால் அந்த அறிவை பற்றிய அறியாமை இன்னும் கொஞ்சம் உங்ககிட்டக்க இருக்குது.
ஏன்னா அந்த இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு அறியாமை இருக்கு இல்லையா, அது என்னது இந்த கொஞ்சம்னா நீ இன்னும் அதை அனுபவமாட்டு உணரல. ஏன்னா இவ்வளவு நேரமாக நான் கூறியதை வச்சு நீ தீர விசாரித்து நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற, அவ்வளவே தான். ஆனால் நீ இன்னும் ஒரு அனுபவமாட்டு அதை உணரல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாணிக்க கல், ஒரு ரத்தினம் கீழே விழுந்திருக்கு, அது மின்னின்று இருக்கு. அதை அங்கேருந்து பார்த்த ஒருத்தனை என்ன பண்ணுறான், அவனுக்கு அதனுடைய ரத்தினத்தை பற்றி உள்ள அறிவு அவங்ககிட்ட இல்லை. ரத்தினம் அது எப்படி இருக்கும்னு தெரியலை. அது ஏதோ ஒரு குப்பிச்சில்லுன்னு சொல்லிட்டு காலால் எட்டி உதச்சிட்டு அவன் புக்கில் போயிடுறான். எப்படி ஒரு உதாசீனப்படுத்தி அந்த ஒரு ரத்தினத்தை குப்பிச்சில்லுன்னு நினச்சி அதை காலால் எட்டி உதச்சி தூரமாட்டு தள்ளி விட்டு போகிறானோ, அதே மாதிரி தான் ஞான நிஷ்டையில் முன்பின் அனுபவப்படாத மூடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, முட்டாள்கள். அவங்க தான் இந்த புத்தக அறிவினால் பெற்ற ஞானத்தை கொண்டு மற்றவர்களினுடைய உயரிய ஞானத்தை குறை கூறி கொண்டு அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை ஒதுக்குகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, பாம்பின் கால் பாம்பறியுங்கிறத மாதிரி ஒரு பிரம்மஞானியை மற்றொரு பிரம்மஞானியினால் மட்டுமே தான் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். ராமா, நீ இப்போ கண்ணால் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சிகளை பற்றி மட்டுமே தான் விவரிச்சிருக்கிற, பார்வையில் பட்டவைகளை மட்டுமே தான் நீ உண்மைன்னு நினைக்கிற. ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கின்ற அந்த ஒரு சித்தை நீ இன்னும் அறிந்திருக்கவே இல்லை. அதாவது அனுபவமாக நீ இன்னும் அறிஞ்சிருக்கவே இல்லை. அப்போது அந்த அனுபவ அறிவு உனக்கிட்டக்க இல்லைங்கிறதுனால அதனுடைய உண்மைத்தன்மையை உன்னால் இன்னமும் உணர முடியலைன்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அந்த அறிவு தான் எல்லாமுமாட்டு இருக்குங்கிற உண்மையை உணர்ந்துட்டா இந்த வெளிக்காட்சிகள் அவனுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ கனவில் ஒரு சொத்து ஒருத்தனுக்கு கிடச்சிடுத்து, அந்த சொத்தை வைத்து நிகழ்காலத்தில் அந்த சொத்தை அனுபவிக்க முடியுமா? கனவில் ஒருத்தர் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை, விவசாய பூமி, அதை ஒருத்தருக்கு பத்திரம் கிரயம் பண்ணி எடுத்து கொடுத்து நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்றார். கனவு காண்றான். தூக்கத்திலேருந்து கண் விழிச்சவன் அந்த சொத்து எனக்கு கிடச்சிது, அதனால் அது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி விழிப்படைந்து அவர்கிட்டக்க போய், நேத்திக்கு நீங்கள் தான் எனக்கு எழுதி கொடுத்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி போய் அந்த விஷயங்களை கேட்க முடியுமா? அது எந்த விதமான பலனும் இல்லை, அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்படி கேட்டால் 4 அடி கொடுத்து தான் அனுப்புவாங்க இல்லையா? அப்போது நீ இன்னும் அதை அனுபவமாட்டு உணரல. ஏன்னா இங்கே அனுபவம் தான் முக்கியமே தவிர வெறும் சாஸ்திர அறிவை கொண்டு பேசுவதனால பிரயோஜனமே இல்லை. அப்போ நீ இதை இன்னமும் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுனால உனக்கு நான் இன்னும் ஒரு கதையை நான் சொல்கிறேன். நீ இன்னும் அந்த ஒரு கதையை நீ கேளு. அப்போது அந்த கதையை கேட்டால் உனக்கு அந்த அனுபவ அறிவினுடைய முக்கியத்துவம் என்னன்னு உனக்கு விளங்கும்னு சொல்லி அந்த கதையை பேச ஆரம்பிக்கிறார். ஜனகருங்க கூடிய ஒரு மன்னர் ஒரு காலத்தில் சீரும் சிறப்பு மாட்டு ஆட்சி புரிந்து வந்தார். அவர் தான் ஆத்மதேவியினுடைய அருளை வேண்டி ஒரு உத்தமமான ஒரு யாகத்தை நடத்தினார். அவர் ஞானி, தர்மசீலனாட்டு இருக்கிறார். அப்போ அதனால் அந்த யாகத்துக்கு பலவிதமான வித்வான்கள், தவசிகள், யோகிகள், கலைஞர்கள், பிராமணர்கள்னு பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இதே சமயத்தில் தேவலோகத்தில் வருணனும் ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். பிராமணர்கள் முதலானோர் ஜனக மகாராஜாவினால் பூஜிக்கப்பட்டு முழு திருப்தியோடு அவனது யாகத்தில் விருப்பம் கொண்டவர்களாட்டாகி மிகுந்த மகிழ்ச்சியோடு அங்கேயே இருந்து அந்த யாகத்தை வெகு சிறப்பாக நடத்தினார். இதே யாகத்தை தான் வருணனும் நடத்துகிறான். அதே மாதிரி அந்த வருணனும் அதே பிராமணர்களுக்கு அழைப்பு விடுத்தும் யாருமே அங்கே போகலை. இதனால் வருத்தம் கொண்ட அந்த வருணனினுடைய மகன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பிராமண நாட்டு ஒரு மாறுவேஷம் பூண்டு இந்த ஜனகரினுடைய யாகசாலைக்கு பிரவேசம் பண்ணுறான்.
அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாரையுமே பார்த்து தரக்குறைவாட்டு பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா, அவங்க எல்லாருடைய அட்ராக்ஷனும் இவன் பக்கம் திரும்பணுங்கிறதுக்காக வேண்டி, இவனை எல்லாரும் கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தரைக்குறைவாக பேச ஆரம்பித்த உடனே எல்லாருடைய கவனமும் யார் மேலே திரும்புறது? இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வர்ணனினுடைய புதல்வன் பிராமண நாட்டு வேஷம் போட்டு வந்திருக்கிறான். இந்த பிராமணனினுடைய பக்கம் திரும்புறது. உடனே இவனும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா தாமரை தடாகத்தில் காக்கை கூட்டம் சேர்ந்தது மாதிரி உங்களுடைய யாகசாலை அவ்வளவு சிறப்பாட்டே இல்லை. இதுவே தாமரை தடாகம் இருக்கு இல்லையா, தாமரை குளத்துக்குள்ள அன்னப்பறவைகள் கூட்டமாக கூடுவதை போல வித்வான்கள் நிறைந்த சபைதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இங்க எல்லாம் காக்கைகளாட்டு உட்கார்ந்துருக்கு, அன்னப்பறவைகளை காணோம். அதாவது இதில் அர்த்தம் என்னதுன்னா, இங்கே எல்லாரும் அன்னப்பறவைகள்னு சொல்கிறது எதன்னா, இங்கே வித்வான்கள்னு சொல்லி ஒத்துருமே இல்லை. எல்லாருமே வித்வான்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்களே தவிர உண்மைக்குமே வித்வான்கள் இல்லை. இது அவ்வளவும் பேசிட்டு, அரசனே நீர் நன்றாக இரும், நான் மூடர்கள் நிறைந்த சபையில் இருக்க விரும்பவில்லை, அதனால் நான் இங்கிருந்து கிளம்புகிறேன்னு சொல்கிறா. இப்போ 2 விதம் இருக்குது. நீர் நல்லா இருங்கிற வார்த்தை ஒன்று ஆசீர்வாதமும் இருக்குது, அதே இதில் வஞ்ச புகழ்ச்சியும் இருக்குது. நீர் நல்லா இரும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வயிறறிஞ்சு சொல்லும்போது அங்கே என்ன ஆகும்? அது திருப்தியோட சொன்னால் என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இந்த முனிகுமாரன் அங்கே பண்ணுறான். யார்? வருணனுடைய பையன் அந்த இடத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். இந்த பேச்சு இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே, ஏன்னா இங்கே எல்லாமே துவேஷம் இல்லையா? சரி, அவர் யாகம் செஞ்சுட்டு போட்டுமேன்னு வர்ணனும் விடலை. சரி, வரலைன்னா என்ன, எதை இன்னொரு நாளைக்கு செய்துக்கலாமேன்னு தோணலை இல்லையா? அப்போ இவங்க தான் கூப்பிட்டா இவங்க தான் வரணும்னு இல்லையே, வேற கூப்பிடலாமே, ஆனால் அவங்கள கூப்பிடுறதுக்கும் இல்லை. ஆக இப்படியாக இருக்கும்போது பையனுக்கு அப்பா மேலே இருக்கக்கூடிய பாசம் இங்கே சத்தம் போட வைக்கிறது. அப்போ சபையில் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்த உடனேவே அந்த சபையோர்களுக்கு எல்லாருக்குமே கோபம் வந்துடுச்சு. நீ ஒரு பிராமண நாட்டு இருந்தும் எல்லோரையும் தரக்குறைவாக பேசுகிறாயே, எங்கள் எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியதான உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அப்படி ஒரு வித்தை என்னதான் இருக்கு, அதை சொல்லு அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ இந்த வருணபுத்திரன் இப்படி சொன்ன உடனேயே இந்த வருணபுத்திரன், என்னுடைய வாத திறமையினால் உங்களை ஒரு நொடியில் என்னால் ஜெயிக்க முடியும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை. என்ன? நான் தோத்துட்டேன்னு உண்டுமானா என்ன நீங்கள் சமுத்திரத்தில் முழுக்கிடணும், அதாவது கடலில் என்ன அமுக்கிடணும், கடலில் தூக்கி போட்டுடணும். ஆனால் அதுவே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு உண்டுமானா உங்கள் எல்லாரையும் நான் கடலில் நான் முழுகடிச்சிருவேன். இந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் யார் வேணுனாலும் என்கிட்ட வாதிட வாங்கோன்னு சொல்லி அழைப்பு விடுறான். இது கர்வம். தனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, தனக்கு எல்லாம் தெரியும், நானே எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறேன்கூடிய ஒரு கர்வம் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்க வைக்கிறது. இப்போ சபையோர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த நிபந்தனையை ஏற்று வாதத்துக்கு சம்மதிச்சாச்சு. ஆனால் இந்த பிராமணன் என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே ஒரு தீர்மானத்தோடு தானே வந்திருக்கிறான் இல்லையா? அந்த ஒரு தீர்மானம் என்ன ஒரு தீர்மானம்னா, இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராமணனை வரலைன்னு சொல்லி இங்கேயே உக்காந்துருந்தாங்களோ இவங்களை எல்லாத்தையும் சிறப்பிடிச்சு நான் என்னுடைய அப்பா நடத்தக்கூடிய அந்த ஒரு யாகத்துக்கு கொண்டு போய் விட்டுறணும்னு நினச்சிட்டு வந்திருக்கிறான், தீர்மானிச்சம் பண்ணி. அப்போ அந்த நிச்சயத்தினால இந்த பிராமணன் என்ன பண்ணுறான்னா, ஒரு விதண்டாவாதத்தினாலையும் குதர்க்கவாதத்தினாலையும் எல்லாரையும் மடக்கி வாதத்தில் வென்று அத்தனை பேர்களையும் கடலில் மூழ்கிடுறான்.
சரி, இப்படி கடலை முழுக்கிட்டாங்க இல்லையா, இப்படி முழுக்கிட்டப்பட்டவங்க எல்லாரையுமே அங்கே இருந்து இவன் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வருண தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அவங்கள எல்லாரையும் கொண்டு போய் அங்கே வருணன் நடத்துகிறான் இல்லையா அந்த ஒரு யாகத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அங்கு வருணனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த மரியாதை எல்லாமே கொடுக்கப்பட்டு அங்கே பூஜிக்கப்பட்டு அவங்களுடைய யாகத்தில் பங்கு கொள்ளும்படியாட்டு எல்லாத்தையுமே செய்துட்டான். இதனால் அவங்க எல்லாருமே சந்தோஷமாட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே இந்த ஒரு சூழ்ச்சியை யாரும் அறிந்திருக்கவில்லை. இப்போ இவன் கடலில் இப்போ எப்படி இருக்குது, இவன் ஒரு பிராமணன் கடலை தள்ளி விட்டான், வருணனினுடைய தூதர்கள் நம்மளை காப்பாற்றி வருணன் செய்யக்கூடிய யாகத்தில் கொண்டு போய் விட்டாங்க. அந்த யாகத்தில் இவங்களுக்கு பூரண மரியாதை எல்லாமே கிடச்சிது, இவங்களால பூஜிக்கப்பட்டார்கள்ங்கிறதுனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இதே சூழ்நிலையில் தன்னுடைய தந்தையான ககோலர்ங்கக்கூடிய ஒரு முனிவரை இதே மாதிரியே வருணபுத்திரன் வாதித்தலால் வென்று கடலில் மூழ்கடிச்சான். இப்படி இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அவருடைய புத்திரனான அஷ்டாவக்ரர் என்ன பண்ணுறாருன்னா நேராக அந்த அரசவைக்கு வந்துடுறார், ஜனகரினுடைய அவைக்கு வந்துடுறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தந்தையை ஜெயித்த, அதாவது காகோலர்ங்கக்கூடிய ஒரு முனிவரை ஜெயிச்ச அந்த வருணபுத்திரன் இருக்கான் இல்லையா, அவனை தன்னுடைய வாதத்தினால வென்று அவனை கடலில் முழுகும்படியாட்டு பண்ணிடுறார். இப்போ இந்த தோல்வியை ஒப்புக்கொண்ட இந்த வருணபுத்திரன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வேடத்தை கலைத்து கொண்டு உண்மையை கூறி தன்னுடைய தந்தையான வருணனிடம் சென்று அங்கே இருந்த அந்த பிராமணர்கள் எல்லாரையுமே விடுவிச்சு அவங்கள எல்லாரையும் திரும்ப இந்த ஜனகரினுடைய சபைக்கு அழைத்து கொண்டு வந்து சேர்த்தான். இப்போ இப்படி எல்லாம் இங்கே ஒரு விஷயம் நடந்து வந்தது இல்லையா. இப்போ இந்த பிராமணர்கள் மத்தியில் இந்த ககோல முனிவரினுடைய புத்திரரான அஷ்டாவக்ரர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்களா அவன் உங்களை தண்ணியில் மூழ்கடிச்சான், என்னுடைய வாத திறமையினாலவேயே தான் உங்கள் எல்லாரையுமே வருணன் கிட்டக்கேருந்து விடுவிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இது எல்லாம் என்னால் மட்டுமே தான் ஆச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏற்கனவேயே யார் சொன்னா, வருணனினுடைய புத்திரனான அந்த பிராமணன் தன்னுடைய அகங்காரத்தினால சொன்னான். அந்த அகங்காரத்தினுடைய அழிவை அவனே தேடிண்டான், அவனும் தோற்கடிக்கப்பட்டான். இப்போ இங்கே இதே தவிர இங்கே யார் பண்ணுறா, அஷ்டாவக்ரருங்க கூடிய ஒரு ஞானி பண்ணின்னு இருக்கார். அப்போ இப்படி இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது இங்கே என்ன எடுத்துக்கணும்னா, எந்த இடத்துல வித்தைன்னு ஒன்று இருக்கோ அந்த இடத்துல அகந்தையும் இருக்குங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். ஏன்னா இவ்வளவு ஞானவனாட்டு இருந்தால் அந்த இடத்துல அகந்தை இருக்கக்கூடாது. அப்போது எங்கே இந்த ஒரு வித்தைங்கிறது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அகந்தை இருக்குன்னா, இந்த வித்தை என்னுடையதுன்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல அகந்தை வந்துடுறது. அப்போ இந்த வித்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவு யாருடைய அறிவுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அனுபவமாக. இப்போ சாஸ்திரங்கள் சொன்னது எல்லாத்தையுமே வச்சு ஏற்றுண்டது தானே தவிர உண்மையை உணரல. அப்போ உண்மையை உணர்ந்திருந்தால் இந்த கர்ப்பம் ஞானிக்கு வந்திருக்காது. அப்போ அதே மாதிரி இதை புரிஞ்சுண்ட அந்த சபையோர்களான அந்த பிராமணர்களை வருத்தமடைய செய்தது இந்த வாக்கு, இந்த ஒரு பேச்சு. யாருடைய பேச்சு? அஷ்டாவக்ர ஞானியினுடைய பேச்சு. திடீர்னு இப்படி ஒரு பேச்சு எழுந்த உடனேயே திடீர்னு அந்த இடத்துல ஒரு காவி வஸ்திரம் தரிச்சுண்டு ஜடாமுடி கொண்டு ஒரு மகா தபஸ்வி தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண் அந்த அரசவைக்குள்ள பிரவேசிக்கிறார். உடனே அந்த தபஸ்வினியை ஜனகராஜன் பூஜித்து வரவேற்று மகிழ்கிறார். சபையோர்கள் எல்லோரும் அவளை வணங்கி தங்களுடைய மனக்குறையை அவள்கிட்ட சொல்றா. அந்த தபஸ்வினி எல்லோரையும் சாந்தப்படுத்துறா. நேர அஷ்டாவக்ரர் பக்கமாக அந்த தபஸ்வினி திரும்புகிறா. என்ன சொல்கிறான்னா, குழந்தைன்னு கூப்பிடுறா. ஏன் குழந்தைன்னு சொல்கிறான்னா,
குழந்தை அறிவில்லாமல் தத்து பித்துன்னு என்னத்தையாவது ஒன்று பண்ணும், அதுக்கு எதுவும் தெரியாது. எப்படி சொல்லலாம்னா, ஒரு குழந்தைய நாம் என்ன சொல்லுவோம், அது விளையாடின்னு இருக்கு, குழந்தை அழுதுன்னு இருக்கு, குழந்தை சிரிச்சின்னு இருக்கு, குழந்தை தூங்கின்னு இருக்கு, அது வந்துன்னு இருக்கு, அது தவழ்ந்துன்னு இருக்கு, இப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்ல கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தா ஏன் சின்ன குழந்தையிலேருந்தே அது அது வந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ்ரிணையில் சொல்கிறோம். அதாவது அவன் அது ஆண் குழந்தையாட்டு இருந்தால் அவன் விளையாடின்னு இருக்கான், அவன் தூங்கின்னு இருக்கிறான்னு குழந்தைகள நம்ம சொல்கிறது இல்லை. அப்போ என்ன எப்போ நாம் இதை சொல்ல வரோம்னா, அவனுக்குன்னு ஒரு அறிவுங்கிறது அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்குங்கிறத தீர்மானமாகும் பொழுது, அது உணர்வு பூர்வமாக நம்மால் உணரப்படும் பொழுது அவன் அவள் அதுன்னு சொல்லி நாம் பேசுகிறோம். அப்போ அந்த குழந்தைய நாம் என்ன சொல்கிறோம், அவன் வந்துன்னு இருக்கிறான், அவன் விளையாடின்னு இருக்கிறான்னு சொல்கிறோம். அதே இது சின்ன குழந்தையாட்டு இருந்ததுன்னா அது விளையாடின்னு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே குழந்தை அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு சுயமாட்டு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை, அதனால் அதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த அஷ்டாவக்ர ஞானியே இந்த தபஸ்வி என்ன சொல்கிறா, குழந்தைன்னு கூப்பிடுறா. அந்த குழந்தைன்னு சொல்லும் போதே நீ அறியாமையில் இருக்கிறாயின்னு புரிஞ்சுடுத்து. அப்போது குழந்தாய் ககோல குமாரான்னு சொல்கிறார். ஏன்னா குழந்தைன்னு சொல்லியாச்சு. ககோலருங்கக்கூடிய ஒரு முனிவரினுடைய குழந்தைன்னு சொல்கிறார். ஏன்னா முனிவருடைய குழந்தையாட்டு இருந்தால் நீ எவ்வளவு ஞானமுடையவனாட்டு இருக்கணும். ஆனால் அந்த ஞானம் உனக்கு இல்லையே, அந்த அறிவு இல்லையேங்கிறத மறைமுகமாட்டு சொல்லி காட்டுறா. நீ சிறந்த புத்திமான்கிறத நிரூபித்து வருணபுத்திரனை ஜெயிச்சு பிராமணர்களை இங்கே மீட்டு அழைச்சிட்டு வந்தியே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உன்னோட புத்தி கூர்மையினால் மட்டுமே உண்மையை அறிந்திட முடியாது இல்லையா? அதனால் சில கேள்விகள் நான் உன்னை கேட்குறேன். ஒளிவு மறைவு இல்லாமல் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறியோ நீ அதை சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே அந்த தபஸ்வினி கேட்க ஆரம்பிக்கிறா. எந்த நிலையை அறிந்தால் அகண்டமான அமிர்தத்துவம் உண்டாகிறதோ, எந்த நிலையை அறிந்தால் எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தியாகிறதோ, எதை அறிந்தால் ஆசைப்படுவதற்கு என்று எதுவுமே இல்லையோ, எதை அறிய முடியாததாக இருக்கின்றதோ அதை நீ அறிந்திருந்தால் அதை எனக்கு விளக்கி கொடுன்னு கேட்குறார். ஏன்னா இந்த இடத்துல வித்தையினுடைய கர்வம் அந்த இடத்துல இருக்கு. அப்போ அந்த வித்தை யாரினுடைய வித்தை, யாரினுடைய அறிவுங்கிறது தெரியலை. அப்போ அந்த சாஸ்திரத்தை நான் படித்திருக்கிறேன், எல்லாம் நான் கற்றறிந்து கொண்டேன்கூடிய கர்வம் இருக்கிறது வரைக்கும் அனுபவம் உண்டாகாது. அப்போ அதனால இந்த தபஸ்வினி அழகான ஒரு கேள்வியை கேட்குறா. ஏன்னா எந்த நிலையை அறிந்து கொண்டால் அது பூரணத்துவம், அதாவது மரணமில்லாத நிலை அமிர்தத்துவம் உண்டாகிறதோ, எதை அறிந்தால் எல்லா சந்தேகங்களுமேயே நிவர்த்தி ஆகின்றதோ, எதை அறிந்தால் அதை மேலும் வேண்டும்னு ஆசைப்படுவதற்கு எதுவுமே இல்லையோ, எது அறிய முடியாததாக இருக்கின்றதோ அதை நீ அறிந்திருந்தால் எனக்கு நீ விளக்கி கொடு. ஏன்னா இவன் தான் நான் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாரு இந்த ஞானி. அப்போ எல்லாமே அறிந்திருக்கிறேன்னு உண்டுமானால் அப்போ நீ இதையும் அறிந்திருக்கணும் இல்லையா? அதை நீ எனக்கு விளக்கி கொடுன்னு கேட்குறார். இப்படி இந்த ஒரு கேள்வியை கேட்டதும் அஷ்டாவக்ரர் என்ன பதில சொன்னார், இவங்களுக்கு இடையில என்ன ஒரு சம்வாதம் நடந்தது, அதாவது என்ன ஒரு உரையாடல் நிகழ்ந்தது, அஷ்டாவக்ரருக்கு அந்த அறிவை உணரும்படி அந்த தபஸ்வினி செய்தாளா, யார் அந்த தபஸ்வினி,
அவள் போதித்த ஞானம் என்ன, இப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.